கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே பாஸ்டர் டேனி அவர்களுடைய ஊழியங்கள் மூலமாக கிரைஸ்ட் காலிங் டிவியின் இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருக்கு மகிமையாய் என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கிரைஸ்ட் காலிங் டிவியினுடைய நிர்வாகத்திற்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை ருசித்தவர்களுக்கு தான் சாட்சி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ருசித்த அனுபவத்தை தான் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக அடியானுடைய சாட்சியினுடைய காரியங்கள். இயேசு என்றைக்கு என்னை தேடி என்னை ரட்சித்தாரோ, எப்பொழுது அவர் என்னை தமக்கு சொந்தமாக்கி கொண்டாரோ அது முதற்கொண்டு அடியான் அவர் நல்லவர் என்பதை ருசித்து அவருக்கு சாட்சியாக இருக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அடியானுடைய சாட்சி என்பது சிறு பருவம் என்பது என்னுடைய குடும்பத்தில் என் தாய் தகப்பன் மலேசியாவிலிருந்து வந்தவர்கள். என்னுடைய தகப்பனார் பெயர் சஞ்சீவி, என்னுடைய தாயார் பெயர் நாகம்மாள். மலேசியாவில் எங்கள் அப்பா ஒரு எஸ்டேட்டினுடைய மேனேஜராக இருந்தவர். அப்போல்லாம் இந்த ரப்பர் தோட்டம் இதெல்லாம் இருக்கும். அந்த மலேசியா தேசத்தில் எங்கள் தாத்தா ஒரு கங்காணியாக இருந்திருக்கிறார். கங்காணினா இங்கே மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. அங்கே 100 பேருக்கு ஒரு குழுவுக்கு தலைவராக இருப்பாங்க. அவங்கள கங்காணின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒரு எஸ்டேட்டில் எங்கள் அப்பா ஒரு மேனேஜராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சூழ்நிலை காரணமாக என் தாய் தகப்பனெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சென்னையில் செட்டில் ஆனாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா அங்கே பிறந்து குழந்தையாக வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய தம்பி எங்கள் தங்கையெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறோம். மொத்தத்தில் என் குடும்பம் ஒரு இந்து குடும்பம். பக்தி வைராக்கியம் உள்ளவங்க, தீவிரமான பக்தி செலுத்துவாங்க, தெய்வங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த வகையில் என்னுடைய சிறு பிராயத்தில் எங்கள் வீட்டில் அநேக காரியங்கள் செய்ததுண்டு. சிறு பிராயத்தில் ஒரு காரியம் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியெல்லாம் கிராமத்தில் சாமி கும்பிடுவாங்களாம். அப்போது எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சாமிக்கு பக்தியாக வாயை கட்டிக்கிட்டு அந்த சாமிகளுக்கு தன்னுடைய எச்சு கூட பேசும்போது பற்றக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு இடமா இலை வச்சு, ஒவ்வொரு இடமா சாப்பாடு வச்சு, அதுக்குடைய காரியங்கள்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு வருவாங்களாம். அப்போ பின்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒன்று நான் எடுத்து சாப்பிடுவேன். எங்கள் தாத்தா உடனே, சாப்பிடக்கூடாதியா, சாமி கோச்சிக்கும் அப்படின்னு. எந்த சாமி அப்படின்னு. நம்ம கிணத்தங்கரையில் வச்சுருக்கிறோமில்ல, அந்த சாமி தான் அப்படி. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓ சாமி கோச்சிக்குமா, நான் சாப்பிட்டா கோச்சிக்கிற சாமின்னா அது அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கிணத்துல கரையில் வச்சுருந்த அந்த சாமியை அசைக்கி தூக்கி கிணத்துல போட்டுட்ருக்கேன். இது சின்ன வயசில் நடந்த சம்பவம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு நடத்துதல்னு கூட சொல்லலாம். காரணம், அந்த காலத்திலே எனக்கு வேதத்தை படித்த பிறகு தான் தெரிஞ்சது, ஆபிரகாமுடைய வரலாறு கூட இப்படி தான் இருந்திருக்குது பக்தி விஷயத்தில். அதன் பிற்பாடு எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டு வந்தது. நான் படிப்பினுடைய காரியங்கள், நான் ஆரம்பத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு என்னை நல்லா படிக்கிறேன்றதுக்காக காஞ்சிபுரத்தில் இருக்கிற சென்ட் ஆண்டர்சன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே தொடர்ந்து எனக்கு டைஃபாய்டு 3 வருஷம் தொடர்ந்து
அடிக்கடி டைஃபாய்டு இப்படியெல்லாம் வியாதிகள் வர்றதுனால அந்த ஹாஸ்டல் லைஃப்பில் இருந்து மறுபடியும் என்னை சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் என்னுடைய படிப்பு ஹைஸ்கூல் ஸ்டாண்டர்டுக்கு போயிடுச்சு. இப்படியா படிப்பு காலங்கள் இருந்த பொழுது என்னுடைய படிப்பு அனுபவம் பார்த்திங்கன்னு சொன்னால், படிக்கிற காலத்தில் எனக்கு ஊர்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய செலவு. இந்த செலவுகளுக்காக நான் வீட்டில் என்ன பண்ணேன், சிறு பிராயத்திலே எங்கள் வீட்டிலேயே நான் காசு திருட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா பாக்கெட்டில் இருந்து காசு எடுக்கிறது, எங்கள் அப்பா எங்கெல்லாம் பீரோவில் காசு வைக்கிறாரோ அதுக்கு ஒரு தனியாக சாவி வச்சுக்கிட்டு அதை திறந்து காசு எடுத்துகிட்டு போகிறது. 70s 80sலேயே ஒரு 300 ரூபா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போய் நான் படிக்கிற காலத்தில் என்னுடைய பால்ய நண்பர்களுக்கெல்லாம் நான் அதை செலவு செய்து சினிமா தியேட்டர், ஹோட்டல், இப்படி அநேக காரியங்களில் வீண் செலவு செய்து என்னுடைய வாலிப பிராயத்தை வீணடிச்சிக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு காரியமும் எனக்கு கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. ஏறக்குறைய சொல்லணுன்னா என்னுடைய 30 வயசு வரைக்கும் ஒரு வேலையும் நான் செஞ்சதில்லை. வேலைக்குன்னு தேடனதும் கிடையாது, பிரயாசப்பட்டதும் கிடையாது. காரணம், எங்கள் அம்மா எனக்கு டெய்லி காசு கொடுப்பாங்க, அது இல்லாமல் நான் வீட்டில் இருந்து காசு எடுத்துக்குவேன். இப்படி என்னுடைய பொறுப்பில்லாத வாழ்க்கையினால் என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம்ன்றதை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் கடந்து போயிட்டு இருந்தது. இந்த நிலைமையில தான் எனக்கு திருமணம். எனக்கு திருமணமானது ஒரு கிறிஸ்தவ பெண். அந்த கிறிஸ்தவ பெண் என்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்ட பொழுது அந்த கிறிஸ்தவ பெண்ணுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, நீ உன் சாமியை கும்பிட்டுக்கலாம், நான் என் சாமியை கும்பிட்டுக்குவேன். உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உன் சர்ச்சுக்கு போக நான் உன்னை தடை பண்ண மாட்டேன், அதே போல் உன் சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு பலவந்தப்படுத்தக்கூடாது. உனக்கு சுதந்திரம் உண்டு, என் சுதந்திரத்தில் நீ தலையிடக்கூடாது. இதுதான் அக்ரிமெண்ட். இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் காரணம் என்னென்னா, எனக்கு இந்து மார்க்கத்தில் அவ்வளோ பக்தி வைராக்கியம் அதிகம். சொல்லப்போனால் நான் சென்னையில் இருக்கிற கொண்டித்தோப்பு பகுதியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நான் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவன். இன்னும் கூட அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெல்லு, அந்த பெல்லில் என் பேர் கவிஞர் மனோகர்னு சொல்லி அந்த பெல்லில் என் பேர் இருக்குது, போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் ஈடுபாடு. என் குடும்பத்தில் தைப்பூசம் வந்ததுன்னா தவறாமல் என் தோள் மேலே ஒரு காவடியை வச்சு இங்கே இருந்து நடத்தி நான் திருத்தணிக்கெல்லாம் போயிருக்கேன். அவ்வளவு பக்தி வைராக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. கிறிஸ்துன்றதை எந்த அளவுக்கு கேவலமாக, இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ண முடியுமோ, கிறிஸ்தவர்களை எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தி பேச முடியுமோ, அசிங்கமாக பேச முடியுமோ, அவங்க ஒரு கலப்பட ஜாதிக்காரங்கன்ற லெவலில் கூட நான் பேசி அசிங்கப்படுத்துவேன். நான் இருந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் யாரும் என்கிட்ட பேசுகிறதுக்கு சங்கடப்படுவாங்க. காரணம் என்னென்னா, கொச்சையாக பேசும்போது, நீங்கள்லாம் ஒரு வெளிநாட்டுக்காரன் கொடுக்குற காசுக்காக சோரம் போகிற கலப்பட ஜாதி தானே, இந்தியாவை நீங்கள் கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, இந்தியாவில் உங்களுக்கு என்ன வேலை, நான் வாழ்ந்தால் இந்துவாக தான் வாழ்வேன், இந்தியாவில் நான் இந்துவாக தான் இருப்பேன் அப்படின்லாம் கிறிஸ்தவர்களை கலப்பட ஜாதின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் வீட்டுகளில் ஒரு A4 சைஸ் பேப்பரில் எழுதி அவங்க வீடுகளெல்லாம் ஒட்டிடுவேன். அதுக்கான ஒரு பசங்களெல்லாம் நான் காசு கொடுத்து வச்சுருந்தேன். கூட இருந்த வாலிப பசங்க அதெல்லாம் செய்வாங்க. எங்கள் ஏரியாவில் மீட்டிங், கிறிஸ்டின் மீட்டிங் நடந்ததுன்னா அந்த மீட்டிங்கை எந்த வகையிலலாம் டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த வகையிலலாம் டிஸ்டர்ப் பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் ஏன் இவ்வளோ தீவிரமாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த நேரத்தில் வழங்காது. இந்த நிலைமையில் தான் என்னுடைய திருமண வாழ்க்கையின் காலங்களில்
என் மனைவியை ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக போவேன். அங்கே நடக்கிற ஒரு 3 நாள் கூட்டத்தில் அங்கே செய்தி கொடுத்து கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் பாஸ்டர் செபஸ்டியன் என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் மூலமாக எனக்கு ஒரு சத்தம், வேலையில்லாத வாலிப சகோதரனே, உன் இருதயத்தை எனக்கு தான், நான் உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன். எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, வேலையில்லாத வாலிப சகோதரனேன்னு இயேசு உங்களை தான் கூப்பிட்டாரு, உங்களை தான் இருதயத்தை கேட்குறாரு, நீங்கள் உங்கள் இருதயத்தை கொடுத்தீங்கன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார். கல்யாணமாகி வேலை வெட்டி கூட இல்லாத என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வருமானத்துக்கு கூட நான் பரிதவித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் எனக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம், இயேசுவை வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் என்னுடைய இருதயத்தில் ஏவல் இருந்ததை ஒழிய இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. 2வது நாளும் அந்த கூட்டத்துக்கு போய் என் மனைவியை கூட்டிகிட்டு வர போகிறேன். அதே வார்த்தை, வேலையில்லாத வாலிப சகோதரனே, உன் இருதயத்தை எனக்கு தான். எங்கள் வீட்டு அம்மா சொல்கிறாங்க, உங்களை தான் இயேசு கூப்பிடுறாரு, வேலையில்லாத வாலிப சகோதரன். நான் சொன்னேன், வேலை இல்லாமல் இருக்கிறது நான் மட்டும் இல்லை, லட்சோப லட்சம் வாலிபர்கள் இந்த தேசத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. என்னை மட்டும் உங்கள் இயேசு எப்படி கூப்பிடுவார் தனியாக? உன் வேலையை பார். எனக்கு வேலையும் கிடைக்காது, எனக்கு தெரியும். எனக்கு எங்கள் ஜோசிகார் சொல்லியிருக்காங்க எனக்கு வேலையெல்லாம் கிடைக்காதுன்னு. அதனால் உங்கள் இயேசுநாதரால் எதுவும் என்னால் செய்ய முடியாது எனக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய காரியங்களை என் இஷ்டம் போல் செய்துக்கிட்டு இருக்கேன். 3வது நாள் மறுபடியும் இந்த கூட்டத்திலேருந்து என் மனைவியை நான் கூட்டி கொண்டு வருவதற்காக அந்த சர்ச்சுக்கு போயிருந்த பொழுது, அந்த சர்ச்சு வாசப்படியில் அந்த புறத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்பொழுது அதே வார்த்தை, இனி காலம் செல்லாது மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், உன்னை நான் முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலமாக ஒரு சத்தம். என்னை அறியாமல் நான் ஏதோ ஒரு கையை பிடித்து இழுத்து கொண்டு போனது போல ஒரு உணர்வோடு நான் அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறேன். போய் நேராக அந்த ஊழியக்காரருடைய மைக்கை வாங்குகிறேன். வாங்கி ஒரு உத்வேகம், அந்த வேகம் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. நான் இயேசுவை நம்புகிறேன்னு சொன்னேன். அது வரைக்கும் எனக்கு இயேசுன்னா, கிறிஸ்துன்னா, கிறிஸ்தவர்கள்னா இருந்த அந்த எரிச்சல், அந்த எதிர்ப்பு, அந்த எதிரியான குணம், எப்படிலாம் எனக்கு இந்த மாற்றம் வந்ததுன்னே தெரியல. நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை நான் அறிக்கை பண்ண உடனே அந்த ஊழியக்காரர் என் தலை மேலே கை வச்சு, இன்னையிலிருந்து 7 நாள் இயேசு உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறாருன்னு சொன்னார். சரின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் மனைவி கிட்ட சொன்னேன், எல்லாம் சரி, நானும் வந்தேன், இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஊழியக்காரர் மூலமாக ஒரு வார்த்தை வந்தது, அதுதான் என்னால் நம்ப முடியல. இன்னையிலேருந்து 7 நாளில் உனக்கு நான் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன்னு சொல்லி உங்கள் ஊழியக்காரர் சொன்னார். எம்ப்ளாய்மெண்ட்டில் நடந்த சம்பவம் உனக்கு தெரியாது. நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு முறை சண்டை போட்டு அவரை கெட்ட வார்த்தையால் பேசுனதுனால என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் கார்டை டீபார் பண்ணிட்டாங்க.
இஸ் அன்ஃபிட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி என்னுடைய லைஃப் கார்டை என் கண் முன்னாலேயே ரிமார்க் எழுதினாங்க. டீபார் பண்ணப்பட்ட கார்டுக்கு எந்த வகையிலையும் வேலை கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கார்டையே டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க, அது கணக்கிலே வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஏசு எப்படி 7 நாளில் வேலை கொடுக்க முடியும்? அதுவும் கவர்மெண்ட் வேலை. எம்ப்ளாய்மெண்ட்டில் டீபார் பண்ணப்பட்ட ஒரு கார்டுக்கு எப்படி இன்டர்வியூ வரும்? சாத்தியம் இல்லை. உடனே என் மனைவி சொன்னாங்க, எது சாத்தியம் இல்லைன்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, இயேசுவால் முடியாத காரியம் ஒன்று கூட இல்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டானே. ஏதோ நடந்தால் நல்லது தான் அப்படின்ற நம்பிக்கை இல்லாத அரைக்குறை நம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன். ஆனால் நடந்த ஆச்சரியம் என்னன்னா, 7 நாளில் கவர்மெண்ட் வேலைன்னு வரும்னு சொல்லி அந்த ஊழியக்கார் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 3ஆவது நாள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கும் இன்டர்வியூ கார்டு தான் வரும். ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் முதல் நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு லீவ் வேக்கன்சிக்காக சேர்த்து கொள்ளப்பட்டேன். அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசினுடைய வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை வந்தது. அந்த வேலையை தான் கர்த்தர் எனக்கு நிரந்தரமாக கொடுத்தார். அந்த வேலை செய்து கொண்டே இருக்கிற நிலைமையில் என்னோடய விசுவாசம் வர்த்திக்க தொடங்கிச்சு. இயேசு மேலே நம்பிக்கை வர என் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவதற்கு என்னுடைய மனைவியினுடைய ஜெபம், என்னுடைய மனைவியினுடைய விசுவாசம், என் மனைவி எனக்காக கர்த்தரிடத்தில் போராடி கொண்டிருந்த அந்த என்னுடைய நல்ல வாழ்க்கை, இதுக்காக கர்த்தர் செய்த நன்மை என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வர்த்திக்க பண்ணுச்சு. இப்படி ஒரு ரட்சிப்புக்காக ஒரு மனைவி போராடி ஒரு கணவனை ரட்சிக்க முடியும்ன்றதுக்கு நான் தான் சாட்சி. என்னுடைய ரட்சிப்பே ஒரு வித்தியாசமானது. அதை குறித்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நான் இன்றைக்கு உங்கள் நடுவிலே சாட்சி சொல்லுகிறவனாய் ஊழியக்காரனாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் பின்னால் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ரட்சிப்பை பற்றி சொல்லணும்னா, என் மனைவியும் ஒரு ஊழியக்காரி. அவங்க ஒரு பெண்கள் மாநாட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சாட்சியை சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் வெளியில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னுடைய ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரிய வந்தது. அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என் கணவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, இரவு நேரங்களில் என் கணவருடைய தலையை நான் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன். என் கணவர் நினைப்பார் எனக்கு அவங்க தூக்கம் வரணுன்றதுக்காக மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் தலையை நான் சொரிஞ்சிக்கிட்டு இருந்தது அவருக்கு மசாஜ் பண்ணுறதுக்காக இல்லை, அவர் தலையை நான் சொரியறது போல் அவர் தலை மேலே கையை வச்சு என்னுடைய கணவருக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நான் கர்த்தரோடு போராடி கொண்டிருப்பேன், செபித்து கொண்டிருப்பேன். அவருக்கு அது மசாஜ். ஆனால் எனக்கு கர்த்தரிடத்தில் அவருடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு மன்றாட்டு, இது அவருக்கு தெரியாது. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த மனுஷனை ஒரு மனுஷனாக மாற்றுங்க, இவரை ரட்சிங்க, இவரை ரட்சித்தாலும் சாதாரணமாக இல்லை, உங்களுக்காக ஓயாது ஓடுகிற ஒரு ஊழியக்காரனாக இந்த மனுஷனை மாற்றுங்க. எப்பொழுதும் இரவு நேரத்தில் கூட ஜாமத்தில் சிகரெட் பிடிக்கிறவருடைய கைகளில் அந்த சிகரெட்டை எடுத்து போட்டு அந்த கையிடுக்கில் ஒரு பேனாவை கொடுத்து உங்களுக்காக எழுதுகிற ஒரு எழுத்தாணியாக அந்த சிகரெட்டை மாற்றுங்க அப்படின்லாம் அந்த மகள் ஜெபித்ததாக அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னுடைய ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரிஞ்சது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனைவி இப்படி ஒரு விசுவாசம் உள்ள நல்ல மனைவியாக நான் வேதத்தை அறிந்த பிறகு அப்போ தான் தெரிந்து கொண்டேன், நல்ல
மனைவி கர்த்தர் கொடுக்கும் ஈவு. ஆமாம், என் மனைவி எனக்கு கிடைச்ச ஈவு, அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். உங்கள் கணவன் ரட்சிக்கப்படவோ உங்கள் மனைவி ரட்சிக்கப்படவோ போராடாதீங்க. இப்படி நீங்கள் மறைமுகமாக செய்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதற்கு நான் தான் சாட்சி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படி என்னுடைய ரட்சிப்பு எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிற வேளையில் நான் சிஎஸ்ஐ சபையில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த சபைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த காலகட்டங்களில் திடீர்னு என்னுடைய செவிகளில் அரைஸ் அண்ட் ஷைன், அரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இந்த சத்தம் என்னை விடுறதா இல்லை, விரட்டிக்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும், எங்கே நின்னாலும், படுத்தாலும், உறங்கினாலும், நடந்தாலும், ஈவன் பாத்ரூமில் இருந்தால் கூட அந்த சத்தம் என்னுடைய செவிகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும். அரைஸ் அண்ட் ஷைன், அரைஸ் அண்ட் ஷைன். என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல நான் கேட்ட பொழுது, இப்படி ஒரு சத்தம் என் செவிகளிலே டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது, எங்கே இருந்தாலும் அந்த சத்தம் என் காதை விட்டு போகிறத மாதிரி தெரியல, அது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்போ அந்த சகோதரன் சொன்னார், கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறார். நான் சொன்னேன், இயேசு என்னை ரட்சித்து என்னை ஏற்றுக்கொண்டதே பெரிய விஷயம், அவர் என் பாவத்தை மன்னிச்சதே பெரிய விஷயம், என்னை ஒரு மனுஷனாக மாற்றினது பெரிய விஷயம், அவருக்கு நான் பிள்ளையாக மாறினது ஒரு பெரிய விஷயம். இப்படி இருக்கும்போது ஊழியம்ன்றதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட் பிரதர். பாவியான எனக்கு போய் இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு தனியாக ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களால தான் இதெல்லாம் செய்ய முடியும். நான்லாம் அது எப்படி, எனக்கெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த சத்தம் என்னை விடுவதாக இல்லை. அரைஸ் அண்ட் ஷைன், அரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு அந்த சத்தம் என் காதுகளில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வர்ற ஊழியக்காரங்கள்லாம் எனக்காக ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என் வீட்டில் வந்து, கர்த்தர் ஒன்று உத்திர மோதிரமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல, அதுக்காக உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், நீ ஊழியக்காரனாக வரணும்னு அவர் எதிர்பார்க்குறார். நான் ஏற்றுக்கொள்கிறதா இல்லை. இந்த நிலைமையில தான் நான் கர்த்தரிடத்தில் ஒரு காரியம், நான் ஊழியம் செய்யணும்னா கர்த்தருக்கு நான் வேலைக்காரனாக இருக்கணும்னா 5 வகை ஊழியக்காரங்க என்னோடு பேசணும், அவங்க மூலமாக கர்த்தர் பேசணும். அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தரிடத்தில் நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். 5 ஊழியக்காரங்க தொடர்ந்து நான் கேட்காம அவங்க என்னுடைய ஊழியத்தினுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி பேசினா, நான் ஜெபிங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன், அவங்களா சொல்லணும். அப்போது ஊழியம் அழைப்பு என்பது என்னன்றதை பற்றி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் மூலமாக அநேக உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அந்த சபைக்கு தான் குடும்பமாக போயிட்டு இருந்தோம். அங்கே தான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, என் ஆத்துமாவுக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை கர்த்தர் அவரை எனக்கு கொடுத்திருந்தார். அவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல ஆலோசனையாக இருந்தார். அவர் மூலமாக அநேக ஆலோசனை வந்து எனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் 5 ஊழியக்காரர்கள் பேசணும்னு கேட்கும்போது 4 ஊழியக்காரர்களால் பேசப்பட்டு எனக்கு உறுதி கிடைச்சிருச்சு. கடைசியாக யாகம்மான்றவங்க திருவொற்றியூரில் ஒரு என் ஆவிக்குரிய தாயார், அந்த அம்மாவிடத்தில் ஜெபிக்க போயிருந்தேன். அவங்க ரூமுக்குள்ளே போய் நான் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே வெளியில் நின்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவரே, நான் அந்த அம்மாவுக்கிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் எதை குறித்தும் பேச மாட்டேன்,
இது 5வது ஊழியக்காரங்களாம் அம்மா இருக்கிறாங்க. அவங்க மூலமாக எனக்கு உறுதிப்படுத்துகிறதா இருந்தால் பண்ணுங்க. ஆனால் நான் ஊழியம் செய்யணும்னா அந்த அம்மாவே சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் ஊழியத்துக்கு அழைப்பது நிச்சயமான்றதை அந்த அம்மா மூலமாக எனக்கு பேசணும். 2வது வசனத்தின்படி பேசணும். அப்போ தான் நான் இதை ஏற்றுக்கொள்ளுவேன். இன்றைக்கும் கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன். நான் நம்புவது கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான். அந்த வசனம் என்னோடு என்ன பேசுகிறதோ அதன்படி தான் நான் செய்வேன். எந்த மனுஷனுடைய சத்தத்தையும் நான் கேட்க மாட்டேன். எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் கேட்க மாட்டேன். வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் செய்வேன். அது ஆரம்பத்திலேருந்து எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம். எங்கள் பாஸ்டர் சாம்சுந்தரையா மூலமாக கற்றுக்கொண்ட பாடம். அப்படியே யாகமா மூலமாக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஊழியத்தை அங்கீகரித்து அவங்க வார்த்தைகளை பேசினாங்க. அப்போ நான் மனசில் நினைக்கிறேன், வசனத்தின்படி பேசணும்னு சொன்ன ஆண்டவரே, எந்த வசனத்தின்படி நான் என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுது, அப்போஸ்தலர் 16:10 வசனத்தின்படியாக நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு. நான் வெளியில் வந்து அந்த வசனத்தை திறந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16:10 சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். God had called us to preach the gospel. கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கும்படியாய் 35 வருடத்திற்கு முன்பாக யாகம்மா மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி இன்று வரைக்கும் எனக்கு அழைக்கப்பட்ட அந்த சுவிசேஷ ஊழியத்தை பரமேரசிலேம் ஊழியங்கள் என்ற பெயரில் 35 வருஷமாக கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்ய அடியானுக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஊழியத்தில் அடியானுக்கு ஒரு 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக நாங்கள் சுவிசேஷத்தை நாடக வாயிலாக, சுவிசேஷத்தை பிரசங்கத்தின் வாயிலாக நாங்கள் ஊழியக் குழுவினராய் கிராம ஊழியம், மற்றபடி அழைக்கப்பட்ட இலக்கிய ஊழியங்கள், எழுத்து மூலமாக, பிரசங்கம் மூலமாக, பாடல்கள் மூலமாக, அப்படி முதல் அடியானுக்கு கொடுத்த பாடல் தான் கர்த்தர் என்னை எழுத கிருபை செய்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. இதுதான் அடியானுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் பாடல். இன்றைக்கு கர்த்தரை உலகெங்கிலும் பாடி துதிக்க அந்த ஒரு பாடல் ஒரு பங்காக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த என் சமூகம் முன் செல்லும் என்ற பாடல் கர்த்தருக்கு மகிமையாய் சொல்லணும்னா, எவ்வளோ பேர் ஊழியக்காரர்களை சந்தேகத்தில், அவ்விசுவாசத்தில் இருந்த அநேகரை அந்த பாடல் கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தி வச்சதுன்றதுக்கு அந்த பாடல் ஒரு சாட்சி. இந்த கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நான் கொடியாய் நன்றி செலுத்துகிறேன். அபாத்திரனான நான், பாவியாயிருந்த என்னை கர்த்தர் ஒரு பாத்திரமாக மாற்றி என்னையும் ஒரு ஊழியத்தில் பயன்படுத்தி, இன்னும் அநேக ஊழியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பரமேரசிலேம் ஊழியத்தின் மூலமாய், பவுலின் இரத்த சாட்சி, இயேசுவின் 2ஆம் வருகை, கொல்கத்தாவில் கிறிஸ்மஸ், நியாய தீர்ப்பு, மறுபக்கம், எழும்பி பிரகாசி, இயேசுவின் 2ஆம் வருகை, ரிச்சர்டு முரான் வாழ்க்கை வரலாறு, இப்படி அநேக நாடகங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் எங்களை அழைத்தார் என்ற அழைப்பிற்காக
அநேக நாடகங்களை சுவிசேஷமாக அரங்கேற்ற கர்த்தர். அதன் மூலமாக அநேக சபைகள் கட்டப்பட்டது. அநேக சபைகளுக்கு பொருளாதார ஒத்தாசைகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அநேக சபைகள் மக்கள் புதிய புதிய ஆத்துமாக்களை சபைகளிலே சேர்க்க இந்த ஊழியம் ஒரு ஆதரவாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் எனக்கும் கொடுத்து பெரிய காரியங்களை செய்தார். இது கர்த்தருக்கே மகிமை உண்டாகணும். அற்பமான யாரை, எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர், சிறியவனை குப்பையிலிருந்து தூக்குகிற தேவன், என்னையும் கர்த்தர் அப்படியே நடத்தி இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாரை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்பதற்கு இந்த நாட்களிலே என்னையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். என் மனைவியும் ஒரு ஊழியக்காரியாக இருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைகள். அவங்களும் ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருக்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸில் இருந்து கொண்டு ஒத்தாசையாக இருக்கிறாங்க. என் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என் மனைவியினுடைய பெயர் குயின் மேரி. அவங்களும் சகோதரிகள் மத்தியில் சபைகளில் சத்தியத்தை பிரசங்கித்து அநேகருக்கு ஆலோசனை கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். அவங்களையும் கர்த்தர் ஒரு சுவிசேஷ எழுத்தாளராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து எனக்காக, என் குடும்பத்திற்காக, 2 பிள்ளைகளுக்காக, 2 மருமக்களுக்காக, 4 பேர பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்தில் இருக்கிற, பரமேஸ்வரம் ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே சாட்சியை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதர் டேனிக்காக ஸ்தோத்திரம். இந்த கிரைஸ்ட் காலிங் டிவிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாய் அநேக சாட்சிகளை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிற இந்த அருமையான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். இதற்காக பாஸ்டர் டேனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக காரியங்களை பெருக பண்ணி இன்னும் அவருடைய ஊழியத்திற்கு தேவையான ஒத்தாசையும் பலத்தையும் பரத்திலிருந்து மகனுக்கு செய்து கொடுப்பாராக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த சாட்சியின் மூலமாய் துதி கன மகிமை எல்லாவற்றையும் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை. வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கேட்டுச்சுன்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினாங்க, நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நானே ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த
கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.